அட்டகாசமான சுவையில் அவல் வச்சு ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்துக்கோங்க. நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 20 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், அவல் நல்லா ஊறி வந்துட்டுருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது போல் உதிரி உதிரியாக இருக்குங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொழுக்கட்டை பிடிக்கிறப்போ எப்படி இருக்குமோ அந்த பதத்தில் இருக்கணும். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை தண்ணி இதில் இருந்துச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கலந்திங்கன்னா சரியான கொழுக்கட்டை பதத்துக்கு வந்துடுங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை மாவு இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை போல் நல்லா அழுத்தம் கொடுத்து இது போல் ரெடி பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கனாலே போதும். வெந்து முடிஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பரிமாறுங்க. அவ்வளோ ருசியான சாஃப்டான ஒரு அவல் கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.